ஹாய், நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஈஸி சாலட் மாதிரி கோசம்பரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது செஞ்சு காமிக்க போகிறேன். அது வந்து நிறைய காய்கறியில் செய்யலாம். கேபேஜு, கேப்சிகம், இந்த முட்டைக்கோசு, குடமிளகா, எல்லா காய்கறிலையும் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து கேரட்டும் வெள்ளரிக்காய் சிம்பிளாக 2 இருந்தது, கிடச்சிது. சரி, இதை எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி எடுத்துருக்கு. இதுக்கு வந்து கோசம்பரிங்கிறது வந்து பாசி பருப்பு சேர்த்து செய்யணும். நம்ம கிட்டத்தட்ட முட்டைக்கோஸ் பொரியலாக செய்வோம். இது வேக போடக்கூடாது. இதை வேக போடாமல் இது நம்ம முளைக்கட்டின பயிரெலாம் அப்படியே சாப்பிட சொல்கிறாங்கல்ல, இது அது மாதிரி தான். ஊற போட்ட பயிரை வந்து இதோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வாசனைக்காக தாளித்து போட போகிறோம். அதனால் பாசிப்பருப்பு தாளிக்கிறதுக்காக பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தழை, இது சேர்க்குறதுக்கு உப்பு, எலுமிச்சம்பழம் போட்டு தாளிக்கிற கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டால் தான் வாசனையாக இருக்கும். எடுத்து வைக்கிறேன் நான், அதனால் நான் போடும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ நான் ஷூட்டிங் எடுக்கணும்னு நினைக்கும் போதே இதை ஊற போட்டேன். கிட்டத்தட்ட இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. நான் சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக முடியுங்கிறதுனால தண்ணியை வந்து இழுத்துடணும். தண்ணி வேண்டியதில்லை. நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் வேறு போட போகிறோம், அதனால் தண்ணி வேண்டியதில்லை. இது முழு பயிர் போடலாமான்னா போடலாம். இந்த நிறைய ஸ்டார் ஹோட்டல் செஃப்லாம் சொல்கிறாங்க, சாலடுன்னு போட்டு முழு பயிர், முளைக்கட்டின பயிரெலாம் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இது செய்கிறதுக்கு இந்த கோசம்பரிங்கிறது வந்து பாசி பருப்பு தான், அதை வச்சு செய்கிறதுனால கோசம்பரின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பாசி பருப்பை வந்து ஊற போட்டு இதோட இது பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கிடுவோம். போதும்னு நினைக்கிறேன் இந்த எலுமிச்சம்பழம். இதுக்கு மேலே ரொம்ப பிடிச்சி பல்லு கூசும். எந்த ஜாமான் சேர்த்தாலும் வந்து நம்ம ஆர்வ கோளாறில் நிறையா சேர்த்துடக்கூடாது. எலுமிச்சம்பழம்லாம் நான் இது தேவைக்கு உப்பு போட்டுக்கிறேன். நிறையா சேர்த்தோம்னா பல்லு கூசும். அதே மாதிரி இது இந்த பெரிய வெள்ளரிக்காலையும் பண்ணலாம் இல்லையா? ஆமாம், இது நம்ம பக்கத்தில் இந்த வெள்ளரிக்காய் கிடைச்சதுனால இதை நம்ம பண்ணுறோம். நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லா இடத்துலையும் பெரிய வெள்ளரிக்காயும் கொடுக்குறாங்க கடையில். இப்போ எங்கள் ஊர்லேயுமே பெரிய வெள்ளரிக்காய் கிடைக்க தான் செய்யுது. ஏன்னா பிள்ளைங்க சாலடுக்கு வந்து அதை ரவுண்டாக கட் பண்ணி வைக்கிறதுக்கு பிரியப்பட்டு அப்படி தான் வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு, முன்னையெல்லாம் பெரிய வெள்ளரிக்காயெலாம் நம்ம ஊர் பக்கம்லாம் வராது. சின்ன பிஞ்சு வெள்ளரிக்காய் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி அது இது பண்ணுவாங்க. இப்போது இந்த சின்ன பிள்ளைங்களுடைய உலகத்தில் வந்து பெரிய வெள்ளரிக்காய், இந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் செஃப்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி செய்யணுங்கிறதுக்காக பெரிய வெள்ளரிக்காய் தேடி பிடிச்சி வாங்குறாங்கங்கிறதுனால அது கடையில் வந்து சாதாரணமாக கிடைக்கிது. இப்போ அரைக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் அந்த கோசம்பரி இங்கே கொண்டு வந்து விஷயத்தில் சும்மா ஒரு அரைக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து கடுகு வெடிக்க போடுறோம். கடுகு வெடித்ததும் இதோட பெருங்காயத்தை போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். இதை வந்து தாளிக்கும் போது கொத்தமல்லி போட வேண்டாம். ஏன்னா நிறைய இது க்ரீனாக பச்சையாக போட்டுக்கிறதுனால கொத்தமல்லியும் பச்சையாக போட்டுருவோம். பச்சை மிளகா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டோம்னா அதனோட வாசம் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் போடுறது. கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாமே எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது அதுக்கு ஒரு வாசம் இருக்கும். பச்சையாக போடும்போது அது ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இது வெடிச்சிருச்சு. நான் இதை கொஞ்சம் சிம்மில் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ வந்து அவ்வளோதான். இதில் வந்து இப்போ இதை மல்லித்தூள் இது பண்ணிவிட்டு
நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா இந்நேரம் கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு. பார்த்துட்டு ஆமாம், எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு போதும். இதில் துருவின தேங்காய் கூட போடலாம், போடுவாங்க. நம்மளுடைய இமேஜினேஷன் தான், எது வேணாலும் போடலாம். ஹெல்த்தியாக சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து ஈஸியாக சாப்பிட முடியுமோ போடுங்க. போட்டு இது வந்து சாலடு உங்களுக்கு நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு சாம்பார் சாதம் வைக்கிற அன்றைக்கி நம்ம சைடில் வந்து எந்த பொரியலும் வைக்க மாட்டோம். அதுலேயே காய் நிறையா காய் இருக்கிறதுனால அதில் வெட்டுற காய்கறியில் வெள்ளரிக்காய் நம்ம அதுக்குள்ளே போட மாட்டோம். அதெல்லாம் எடுத்து இப்படி தனியாக போட்டு இது சாலடும் ஆகிப்போச்சு. க்ரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை வெஜிடபிள்ஸுங்கிறதுக்கும் ஆகிப்போச்சு. அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது சாம்பார் சாதத்துக்கு தான் நல்லா பொருந்தும்னு நான் சொல்ல மாட்டேன். சப்பாத்திக்கு, ஆமாம், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். வெறுமனை ஸ்நாக்கு கொஞ்சம் ஓமப்பொடி போட்டு அது சாப்பிட்டிங்கன்னா ஸ்நாக்குக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக் சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு மாதிரி லோ கேலரிஸை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிற பிள்ளைங்க வந்து வயிறு ஃபில் ஆகணும், பசிக்கும்ல, அந்நேரம் வந்து இதை சாப்பிடலாம். சாப்பிட்டு ஒரு மின்ட் ஜூஸ் குடிச்சிங்கன்னா, புதினா ஜூஸ் குடிச்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும்.